அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி கர்த்தரை ஆராதிக்க, எங்களோடு இணைந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு நல்லது, எவ்வளவு இன்பமானது. நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குவார். ஒரு சங்கீதத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 146 1, 2, 3, 4வது வசனம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனை நம்புவது வீண். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்மத்தில் இருக்கிற அருமையான சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். தொடர்ந்து அவர்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க, ஆண்டவரே கம்பீர சத்தமாய்மை பாடி மகிழ, எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் அபிஷேகத்தையும் தூதர்களுடைய பணிவிடைகளையும் ஒத்தாசைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து நிறைவாய் அனுப்பித்தர சோதரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமையில் வலதுகரம் எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்க சோதரிக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடும்படியாய் சோதரிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக யூத ராஜ சிங்க மகிமையாய் ஆண்டவரை கடந்து செல்லும்படியாய் சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே உணர, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்குரிய எல்லா கனத்தை மகிமையும் துதியும் செலுத்த எங்களுக்கு எல்லா கிருபையும் தந்தரல சோதரிக்கிறோம். கர்த்தாவே, எடுத்து பயன்படுத்தும், உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன்லாம் மாற, ஆலயத்தில் விடுதலையோடு வந்து ஆண்டவரே தேவ ஜனங்களும் ஊழியர் குடும்பமாய் ஆராதிக்க கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்க சோதரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் அதிசயமாய் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலும் ஆமென் உங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இணைந்து நம்ம உற்சாகமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவே நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவின் நாமமதே, துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே உற்சாகமா. கடந்த நாள் முதல் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அதுக்காக நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் என்னை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஹல்லேலூயா உற்சாகமா. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே உற்சாகமா. இந்த வண்ணாந்திர யாத்திரையில்
என்பரமேசு நம்மோடு இருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் என்பரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. ஆமென். உற்சாகமா வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியால் ஆமென் அவருடைய நாமத்தை ஆமென் நம்ம துதிக்க துதிக்க எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். அவரை துதிக்க துதிக்க விடுதலை. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென் இந்த நாளிலும் ஆமென் தேவனை துதித்து அவருடைய சமூகத்தில் அவர் ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்குமும் புயமே என்ப இயேசுவின் நாமமே. எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் தாசருக்கு நீதி அவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணுக்கு முன்னே நீ பதறாதே. ஏன்னா உன்னை நான் கண்மணி போல காத்துக்கொள்வேன். உன்னை என்னுடைய கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஆமென் ஒரு விசுவாசமா நல்ல கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும்
என்றும் தாங்கும் உம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைக்காய் நெஞ்சும் தாங்கும் உம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் உம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமா உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் உம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் உம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் தைரியமா உற்சாகமா கரங்களை தட்டி யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் உம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் உம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் தாசருக்கு நீதி அவர். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அது வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா! உற்சாகமா உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கர்த்தர் உன்னை மூடி மறைப்பாரே. இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கண்மணி போல உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னுடைய கரங்கள்ல மூடி மறைப்பேன். எதை குறித்து நீ பயப்பட வேணாம். உற்சாகமா ஒரு விசுவாசமா ஒரு தைரியமா சொல்ல முடியுமா?
உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடா இன்னும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் அவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நீதியவர். உனக்கு எதிராக உன் குடும்பத்திற்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. எந்த ஆயுதமும் உன் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் அதுக்கு எந்த தீங்கும் அது விளைவிக்காது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் உண்மையுள்ள கர்த்தர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. உற்சாகமா உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகட்காய் நெஞ்சம் தாங்கும் புயமே. என்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் புயமே. என்ப இயேசுவின் எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் அது வாய்க்காமலே போகும். ஆமென். நம்மளுடைய எதிரிக்கு முன்னே கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய கைகளுக்கெல்லாம் நம்மளை விலக்கி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஒரு கண்மணி போல பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாருங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு நன்மை, எவ்வளவு இன்பம். ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் நம்முடைய ஏழ்மையை மாற்றுவார். ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அவரை ஆராதிக்கும் போது குறைவுகள் நிறைவாக மாறும். அவருடைய பிரசன்னம் வந்துவிட்டாலே போதும், ஒரு துள்ளலும் அக்களிப்பும் உண்டாகும். இந்த காலை நேரத்திலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம்,
ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். கண்ணே என்னை காக்கிறீ, கண்ணீர் மணி போல என்னை காக்கிறீ. உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரமோ. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே. நான் என்னை மறக்கிறே, நான் என்னை மறக்கிறே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசப்பா சோத்திரம். எங்களோட இணைஞ்சு கர்த்தரை ஆராதிங்க. சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம். உலகம் வெறுக்கையிலே நீரோ என்னை அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை நான் மறக்கிறேன். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, உங்களுக்கு எல்லாம் எதிராக இருப்பதை போல காணப்படுகிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றுவேன். உனக்கு முன் இருக்கிற அடைபட்ட வாசலை திறப்பேன். நீ எனக்கு அருமையானவன், நீ எனக்கு அருமையானவள். நான் உன்னை கைவிடாதிருப்பேன். நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை மாத்திரம் ஆராதி. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே, அந்த வெறுப்பை மறக்கிறே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த லாக்டவுன் நாட்களிலே அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம். இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஆஸ்தி பாஸ்திகளை விட, செல்வம் பொன் உடைமைகளை விட நீர்தான் எங்களுக்கு உயர்ந்தவர். நீர்தான் எங்க செல்வம், நீங்க தான் எங்க செல்வம், நீங்க தான் எங்க சொத்து, நீங்க தான் எங்க பத்து, நீங்க தான் எங்க ஆசீர்வாதம். இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் எங்கள் மத்தியில வாரும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில இறங்கி வாரும். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் எங்களோட சேர்ந்து அவரை நோக்கி பாருங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து துதிக்கின்றோ, உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து துதிக்கின்றோ. ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஏசப்பா ஸ்தோத்திரம். கண்ணீர் மணி போல என்னை காக்கிறீ. உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல காக்கிறாராம். கண்ணின் கருவிழிய நம்முடைய கையே தொட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் கண்ணின் கருவிழி போல நான் வச்சிருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? நீ ஏன் திகைக்கிற? உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் என் கையில இருக்கு. எதை குறிச்சு நீ கவலைப்படாத, என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணு. ஓ, ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல என்னை காக்கிறீ. கண்ணே மணி போல என்னை காக்கிறீ. உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே,
உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. வாங்க பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் வாங்க பரிசுத்த ஆவியானவரே. உடைந்து போன உள்ளத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீ இந்த காலை நேரத்தில் தேற்றுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் நீங்க பலப்படுத்துங்கப்பா. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் என்று 4-5 மாதங்கள் கடந்து விட்டதே, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தடுமாறி நிற்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை ஆராதனை நேரத்தில் நீர் பலப்படுத்துவீராக. உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆளுகை செய்யும். மாறும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாழ்த்து உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் மாற்றி தேற்றவாரும் இந்த வேளையிலே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள்
எங்கள் மத்தியிலே உரஹசி கதரபா உரபபா கஷிகரபபோ ஷாதா ரிபபபா லதிதனா கொரோதோரோனாகா ரிபபபா ஷபபபா. தெய்வ பிரசன்னம், தெய்வத்துடைய வல்லமை. ஓ ரமகா துரமகா சிகோலோதோரோனாகபா. ஓ இந்த காலை நேரத்திலே ஓ ரிபா அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேலே இறங்கி வந்த கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை, தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் ஓ இந்த ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. ஓ ரபலா ஷம்பபபபோ ரிகபபா. யாராவது இந்த ஆராதனை நேரத்திலே பலவீன சரீரத்தோடு சுகவீனத்தோடு இருப்பார்கள் என்றால் கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்திலே அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக. ஓ ராகாஷி காதா ரமகரபா. கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதி. எங்களுக்கு உம்மை விட்டால் வேற யார தெரியும் ஆண்டவரே? உம்மை தானே நோக்கி பார்க்க முடியும். நாங்க உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் நாங்கள் முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம், முழு உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. முழு உலகத்துக்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த முழு உலகத்தின் மேலே உம்முடைய கருணையின் பார்வை, உம்முடைய இரக்கத்தின் பார்வை ஆண்டவரே படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். முழு உலகத்திலும் இருக்கிற சிறியோர் பெரியோர், வாலிப தங்கச்சிமார்கள், பெரியோர் ஆண்டவரே வயது சென்றோர் எல்லாரையும் நீர் உம்முடைய கருணை கண்களோடு பார்ப்பீராக. ஒரு அற்புதம் நடப்பதாக. குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எங்கள் இந்தியாவிலே சீனா ஆண்டவரே தோத்திர இந்திய எல்லையிலே காணப்பட்ட குழப்பம் ஆண்டவரே, ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை, அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த எல்லையில ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் இந்திய தேசத்திலே பரவி வருகிற இந்த கொரோனா வைரஸ் தொற்றினுடைய ஆண்டவரை வீரியத்தை கர்த்தர் ஆண்டவரே அற்று போக பண்ணி, அதனுடைய வீரியத்தை ஆண்டவர் செயலிழக்க பண்ணி, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, இந்த வைரல் ஒரு வழியாய் வந்த அந்த வைரல் 7 வழியாய் ஓடி போக ஆண்டவரே நீர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி அவைகளை இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போக பண்ண உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரல் தொற்றினாலே வியாதிப்பட்டு நோய்பட்டு ஆங்காங்கே ஆண்டவரை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுக்காக, ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எல்லாரையும் நேசிக்கிறீர் ஆண்டவரே, எல்லாரையும் நீர்தான் உருவாக்கினீர். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே போர் முனையில் நிற்கிற போர் வீரர்களைப் போல இருக்கிற மருத்துவர்களுக்காக ஆண்டவரே, மருத்துவ செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் பாதுகாத்து பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அரசு துறையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அரசு இயந்திரங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். காவல்துறையினரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. காவல்துறை அதிகாரிகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய ஆட்சியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தின் ஆண்டவரே ஆளுநர்களுக்காக, மாநிலத்தை ஆளுகிற ஆளுநர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் முழு உலகத்திலும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை தாரும். பொருளாதாரத்தில் ரொம்ப சீர்கட்ட நிலையிலே ஆண்டவரே இருக்கிற இந்த நாட்களில் அந்த பொருளாதாரத்தை கர்த்தர் தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தொடர்ந்து இப்படிப்பட்ட லாக்டவுன் இருக்கிறதுனால ஆண்டவரே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கையிலே வருமானம் இல்லாமல் ஆண்டவரே தோத்திரம் மனம் உடைந்து போய் இருக்கிறதை அறிந்திருக்கிறீர். அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அந்த சகோதர சகோதரிகளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நீர் அப்படி சந்திக்க போறதுக்காய் நன்றி. முழு உலகத்திலும் எங்கள் தேசத்திலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார அம்மா பிள்ளைகள் விசுவாச மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். வட இந்தியாவிலே தங்களை அர்ப்பணித்து போய் கடந்து ஊழியம் செய்கிற எங்கள் மிஷனரிகளுக்காக, எங்கள் மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த ஸ்தல சபைக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த ஸ்தல சபை நீர் ஆசீர்வதியும். ஸ்தல சபை மக்களை ஆசீர்வதியும். ஸ்தல சபை மக்கள் மேலே கர்த்தருடைய விசேஷித்த கிருபை, அபிஷேகம், பாதுகாப்பு இருப்பதாக. உம்முடைய அடியானையும் உம்முடைய அடியாளையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எங்களையும் உடைய இரத்தத்துக்குள்ளே மறைங்க. தொடர்ந்து எங்களை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக்குங்க. தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு கிருபையை கொடுங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும். எல்லா கணமும் எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சந்தோஷமான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. In this happy hour of Sunday, we would like to welcome you all. கர்த்தரை ஆராதிப்பது மிகவும் இன்பமானது. Worshipping the Lord is the best thing in our lives. இந்த காலை வேளையிலே விலையேற பெற்ற ஒன்றை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து பேச விரும்புகிறேன். In this morning, we would like to introduce to you something that is very precious. பேதுரு தான் எழுதின முதல் நிருபத்திலே 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் அந்த விலையேற பெற்ற ஒன்றை நமக்கு சொல்லுகிறார். So here Peter in his first book of Peter chapter 1 verses 19 introduces us to that precious thing. 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். We would like to quote from the book of 1 Peter chapter 1 verses 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? But with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரண முறையில் அல்ல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். That you and I are not saved by something that is ordinary, but we came into this redemption through the precious blood of Christ as of a lamb without blemish and without a spot. அது விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி. And that is a precious lamb. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். And you and I are saved through that a precious lamb. உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தி கொடுத்தார். Just to save you and me, he gave all his blood just to save us. யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of John chapter 19 verses 34 it tells so. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. But one of the soldiers with a spear pierced him side, and forthwith came there out blood and water. இதனுடைய அர்த்தம் என்ன? So what is the reason? இனிமேல் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதற்கு அடையாளம். It is something that indicates that there is nothing else to give you anymore. மருத்துவ இயல் என்ன சொல்லுகிறது? So according to the medical field, ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் உடலில் இருந்து அந்த ஊன் தண்ணீர் வந்தால், after a person dies, if water comes out of his body, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், so what is the reason, what is the thing that it denotes? இனிமேல் அவனுடைய சரீரத்திலே இரத்தம் இல்லவே இல்லை என்று அர்த்தமாம். It denotes that there is no blood left in his body, that everything is being sent out. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன் சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் கொடுத்தார். Just to save you and me, just for you and me, he gave even the last drop of blood just for you and me. அது விலையேற பெற்ற இரத்தம். And that is the precious blood of Jesus. இந்த உலகத்திலே பல இரத்தங்கள் இருக்கலாம்.
There may be so many blood in this world. பல மிருகங்களின் இரத்தங்கள் இருக்கலாம். There may be blood of many animals. ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்கு விடுதலையை தரக்கூடிய ஒரே ஒரு இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். But there is one blood which can deliver your soul, then that is the blood of Jesus Christ. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பல தலைவர்கள் பல காலகட்டத்தில் வந்தார்கள். So dear people, many leaders, they appeared in many different kind of ages and centuries. அவர்களை நான் உங்களுக்கு பட்டியலிட விரும்புகிறேன். We would like to list them out. வால்டர் என்கிற ஒரு மனிதன் வந்தான். So there was a person called Walter. பிளாட்டோ என்கிற ஒரு மனிதன் வந்தான். There was a person, a great philosopher called Plato. சாக்ரட்டிஸ் என்கிற ஒரு மனிதன் வந்தான். And there was another philosopher called Socrates. இங்கர்சால் என்கிற ஒரு மனிதன் வந்தான். There was a man called Ingersoll. மார்க்கஸ் என்கிற ஒரு மனிதன் வந்தான். And there was a philosopher called Marx. லெனின் என்கிற ஒரு மனிதன் வந்தான். And another man came, he was Lenin. இவர்கள் தங்கள் கொள்கையால் இந்த உலகத்தை நிரப்பினார்கள். So these people filled the world with their doctrine. தங்கள் கொள்கையால் அவர்கள் புரட்சி செய்தார்கள். So with their doctrines they protested, keeping their doctrine as the main goal. ஆனால் மனிதனுக்கு தேவையான மீட்பை ஒருவராலும் கொண்டு வர முடியவில்லை. But none was able to bring the redemption that the human beings were in need of. நான் மேலே சொன்ன அந்த தலைவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம் துக்கமாகவே முடிந்தது. All the leaders that we listed before, their lives did not end in a peaceful note. Instead, it did not have a proper ending. இவர்கள் சொந்த வாழ்வில் விடுதலை இல்லை. So they did not have a deliverance in their own personal self. பாருங்கள், லெனின் என்கிற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We would like to brief on one person called Lenin. அவன் மரிக்கும்போது When he happened to die, அவன் சொன்ன காரியம் என்ன? so what was the last word that he said? என்னுடைய லெனினிச கொள்கையை நான் இந்த முழு உலகத்திலும் கொண்டு வந்திருக்கிறேன். So I have brought my doctrine into the whole of the world. ஆனால் இப்பொழுது நான் மரிக்க போகிறேன். But now I am going to die. எனக்கு முன்னே ஒரு இருள் இருக்கிறது. That there is a darkness that is standing before me. என்னை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லை. That there is nobody to accept me. என்னுடைய ஆன்மா ஒரு இருளின் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. And my soul is traveling towards a hell. யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும் என்று அவன் கதறி துடிக்க ஆரம்பித்தான். He started crying out loud, telling that, who will save me? அப்பொழுது அங்கே கூடியிருந்த அவனுடைய தொண்டர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், அமைதியாக இரு என்று சொன்னார்கள். Then all his disciples, they told on to him to be silent. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, அந்த விலையேற பெற்ற இரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறது. that precious blood of Jesus has saved you and me. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். We would like to quote from the book of Luke chapter 22 verses 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக தரையிலே விழுந்தது. And being in an agony, he prayed more earnestly, and his sweat was as it were great drops of blood falling down to the ground. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்னாலே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அவர் சந்திக்க வேண்டி இருந்தது. It happened that before God he went to the cross, he had to face so many struggles. அவருடைய இரத்தம் வேர்வையின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. That his sweat, as it was a great drop of blood, it fall onto the ground. அந்த இரத்தம் வல்லமை உள்ளது. And that blood is precious and powerful. அந்த இரத்தம் உயிரோடு இருக்கிறது. And that blood is still alive. அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். And for the people who believe in that blood, they can see the miracles happening in their lives. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நானும் ஒரு காலத்தில் நம்பிக்கையற்ற நிலையிலே ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். Pastor once, he was also a person who did not have any hope towards his life. எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. He did not know who Jesus Christ was. ஒரு பாரம்பரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். He was into all this traditional and ritual stuffs. என்னுடைய ஆன்ம மீட்புக்காக, என்னுடைய ஆத்ம மீட்புக்காக பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். He went to many places seeking for redemption. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விடுதலையும் எந்த ஒரு நேரத்திலும் காணப்படவில்லை. But on any account, on any time, he was not able to see deliverance in his life. ஒரு காலம் வந்தது. But one
on particular time it arrived. எனக்கு ஒரு நண்பர் இயேசுவை பற்றி சொன்னார். One friend told pastor about Jesus. அன்று நான் என் வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். On that very same day he accepted Jesus as his savior. என் ஆன்மாவிலே ஒரு பெரிய விடுதலையை என்னால் காண முடிந்தது. Then he was able to see a great deliverance in his soul. உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் அந்த விடுதலை தேவை. And today if you are in need of that deliverance, அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். and you will receive that deliverance. லேவியராகமத்தின் புத்தகம் 17:14 திரும்பவும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். From the book of Leviticus chapter 17 verses 14. சகல மாமிசத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாமிசத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாமிசத்தின் உயிரும் அதன் தோத்திரம் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான். For it is the life of all flesh, the blood of it is for the life thereof. Therefore I said unto the children of Israel, ye shall eat the blood of no manner of flesh, for the life of all flesh is the blood thereof. Whosoever eateth it shall be cut off. வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. The Bible clearly teaches us இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. that there is life in blood. இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. That there is life in blood. அந்த உயிருள்ள இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. And that precious blood is being shed just for us. ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தத்திலும் உயிர் இருக்கிறது. That in each and every person's blood there is life. அதனால தான் ஆக்சிடென்ட் ஆன உடனே அவனுக்கு முதலாவது இரத்தத்தை செலுத்துகிறார்கள். That is why when an accident takes place, the first thing that the doctors give to the patient is the blood. அதனால தான் இரத்தத்தில் உண்டான அந்த பாவத்தை தோத்திரம் போக்குவதற்கு நம்முடைய இரட்சகர் இயேசு இரத்தத்தை சிந்தினார். That is why Jesus shed his blood just to save the people who sinned in blood. நம்முடைய இரத்தத்திலே ஒரு விடுதலை, ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. So he has to cleanse our blood, so he did so. ஆகவே அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்தார். Through his blood he cleansed us. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று நான் சொன்னேன். so we also mentioned that there is life in blood. அதனால தான் அப்போஸ்தலர்கள் அந்த இரத்தத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். That is why the apostles they made a mention that do not eat the blood. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிற போது, From the book of Acts chapter 15 verses 20. அப்போஸ்தலர்கள் சில நியமங்களை கொண்டு வந்தார்கள். So these apostles they had some rules. அதிலே ஒன்று என்னவென்றால், So what among them? இரத்தத்துக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். That there is a price for the blood. இரத்தத்தை நாம் புசிக்க கூடாது. That you must not eat the blood. காரணம் அந்த இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. Because there is life in blood. அதனால தான் இரத்தத்தை கீழே சிந்தி விட்டு நாம் புசிக்க வேண்டும். That is why we must shed the blood on the ground and then eat it. அது விலையேற பெற்ற இரத்தம். Because the blood is a precious thing. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். And we are redeemed and we are saved by that precious blood. அந்த இரத்தத்தை கண்டு பிசாசு பயப்படுகிறான். And Satan he's very scared looking at this blood of Christ. அந்த இரத்தத்தை பற்றி சொன்னால் பிசாசு நடுங்குகிறான். When you tell about this blood of Christ, Satan he fears. அநேக இடங்களிலே நான் பிசாசுகளை துரத்துவதற்கு போயிருக்கிறேன். Many places pastor has gone to cast out the demons. பல வெரைட்டி பிசாசுகள் இருக்கிறது. There are many kinds and different types of Satan. அந்த பிசாசுகளுக்கு முன்னே போய் நிற்கும்போது அந்த பிசாசுகள் நம்மை மிகவும் மிரள வைப்பது போல ஆக்ஷன் பண்ணும். When you go stand before the demon it portrays it as if it is the great thing like threatening you. ஒரு நாள் நள்ளிரவிலே நான் ஒரு லூசிபர் ஸ்பிரிட்டை திரட்ட போனேன். Once it happened in the midnight that pastor went out to cast a particular spirit called Lucifer. அது ரெண்டு கண்களையும் வெளியிலே தள்ளிக்கொண்டு நாக்கை வெளியிலே தள்ளிக்கொண்டு ஒரு விகாரமான தோட்டத்தில் ஒரு அகோர தோற்றத்திலே என்னை எதிர்த்து வந்தது. So it came against pastor with an unpleasant figure. நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. So pastor had no idea of what to do. நான் உடனே சொன்னேன்,
he immediately said, இயேசுவின் இரத்தத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னேன். he said, I come to you in the name of Jesus, with the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை என் கரங்களிலே ஏந்தி உனக்கு முன்னே நான் வருகிறேன் என்று சொன்னேன். He also said that I lift the blood of Jesus in my hands and I come in the name of him before you. அது வந்த வேகத்திற்கு அப்படியே பின்வாங்கி போனது. The more fast it came forward, in the same speed I saw it moving back. திரும்பவும் அந்த விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தை நான் அறிக்கையிட்டேன். So pastor started confessing about the blood of Jesus. அப்பொழுது அந்த பொல்லாத பேய் பிடித்த அந்த மனிதன் சொன்னான், ஐயோ அந்த இரத்தம் இரத்தம் என்று நீ சொல்லாதே, அந்த இயேசுவின் இரத்தம் என் உடம்பெல்லாம் எரிகிறது என்று சொன்னது. Then that particular person who was possessed with the demon, he started telling, do not talk about the blood, do not talk about the blood, that it is irritating, that I feel like something is burning over my body. Stop talking about the blood. அந்த இரத்தம் அவ்வளவு விலையேற பெற்ற இரத்தம். Such precious is the blood of Jesus Christ. அந்த இரத்தம் அவ்வளவு வல்லமை உள்ள இரத்தம். And such powerful and magnificent is that blood of Jesus Christ. அந்த இரத்தம் பாவமில்லாத இரத்தம். And that blood knows no sin. அந்த இரத்தம் பரிசுத்தமான இரத்தம். And that blood is a sacred one. அந்த விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தின் மேன்மையை நான் ஒன்றாய் பட்டியலிட விரும்புகிறேன். We would like to discuss about the greatness of the blood of Jesus Christ. முதலாவது அந்த இரத்தத்தின் மேன்மை என்ன? So what is the greatness of the blood of Jesus Christ? நமக்கு அது பாவ மன்னிப்பை தருகிறது. That it gives us the redemption over sin. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறபோது, From the book of Ephesians chapter 1 verses 7, அவருடைய கிருபையின் ஐசுரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. The Bible teaches us, telling that in whom we have redemption through his blood, the forgiveness of sin according to the riches of his sins. இதைதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. This is what we see from the book of 1 John chapter 1 verses 7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, Listening to this, dear people of God, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, listening to this, dear people of God, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று உலகத்தினுடைய நீதி நமக்கு போதிக்கிறது. according to the rules of the world, it is like without shedding the blood there is no redemption. எல்லா மதத்தினுடைய கருத்தும் இதுவே. And this is the doctrine that every religion tries to convey. எல்லா மதத்தினுடைய கருத்தும் இதுவே. And this is the main message that every religion tries to convey. ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். That somebody has to shed their blood. அது எந்த இரத்தம்? So whose blood is that? அதுதான் முக்கியம். That is important. ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் இரத்தம் சிந்த முடியுமா? Can a human shed blood for another human? ஏனென்றால் வேதம் நமக்கு போதிக்கிறது, because Bible says எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனுடைய கிருபை இழந்து விட்டார்கள். that all men have sinned and they lost the grace of the Lord. ஒரு குழியில் விழுந்த மனிதனுக்கு ஒரு குழியில இருக்கிற ஒரு மனிதனாலே உதவி செய்ய முடியாது. For a person who is trapped into a pit, a person being inside the pit cannot help him. அப்பொழுது ஒரு மனிதனை மீட்க ஒரு மிருகத்தின் இரத்தம் அதற்கு இணையாக இருக்குமா? To save a person, will the blood of an animal be enough to save a human? ஒரு மிருகத்தின் இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு மீட்பை தர முடியாது. So blood of an animal cannot bring redemption to the sin of a human. ஒரு மனிதனுடைய இரத்தம் ஒரு மனிதனுக்கு மீட்பை கொடுக்க முடியாது. So a person cannot, one human cannot bring redemption to another human. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவம் இல்லாதவராக வந்தார். So Lord Jesus Christ, he came into the world without any sin.
கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினாலே உருவானார். He was born to a virgin by the Holy Spirit. அவர் பாவமில்லாத ஒரு பரிசுத்தர். And he knows no sin. He is a sacred, a holy God. அந்த பரிசுத்த அந்த தேவ குமாரன் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை மனுகுலத்துக்கு தந்திருக்கிறார். By the Son of God, he shed his precious blood just to save the humankind. இந்த இரத்தம் வெளிப்படுத்தல் விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற போது, In the book of Revelation chapter 5 verses 9, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். And they sung a new song, saying that thou art worthy to take the blood and to open the seal thereof, for thou wast slain and hast redeemed us to God by the blood out of every kindred and tongue and people and nation. இந்த இரத்தம் நம்மை மீட்டெடுக்கிற இரத்தம். And this blood, it redeems us. பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற இரத்தம். This blood, it redeems us out of the world that is of sin. சகல கோத்திரத்திலிருந்தும் பாசைக்காரரிலிருந்தும் நம்மை வேறு பிரித்து எடுக்கிற இரத்தம். That this blood redeems us to God by the blood out of every kindred and tongue and people and nation. அடுத்தது இந்த இரத்தத்தினுடைய மேன்மையை உங்களுக்கு நான் விவரித்து சொல்லுகிறேன் பாருங்கள். We would like to brief on the greatness of the blood of Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். When Apostle Paul he writes to Romans, he writes so 5வது அதிகாரம் 9வது வசனம். from the book of Romans chapter 5 verses 9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப கிணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him. நம்மை நீதிமானாக மாற்றுகிற இரத்தம். That this is the blood that makes us a noble one. ஒரு காலத்தில் பாவத்தில் பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, once we were into the sin, அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. and his blood made us noble. நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. His blood made us noble. நம்மை கோபாக்கினையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. It also saved us from the wrath of God. எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்கள். See how a blessing it is. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதினாலே உங்களையும் என்னையும் பரிசுத்த வேதாகமம் நீதிமான் என்று அழைக்கிறது. Just because we are redeemed by the blood of Jesus Christ, the Holy Bible calls us saints, nobles. நான்காவது இந்த இரத்தத்தின் மேன்மையை உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். We would like to move a step ahead and brief on the greatness of the blood of Jesus Christ. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிற போது, from the book of Mark chapter 14 verses 24, அப்பொழுது அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாய் இருக்கிறது. and he said unto them, this is my blood of the New Testament which is shed for many. நான்காவது, இது ஒரு உடன்படிக்கையின் இரத்தம். So next it is the blood of covenant. பாருங்க, இது ஒரு உடன்படிக்கையின் இரத்தம். This is the blood of covenant. பாருங்க, இதை தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அழகாக சொல்லுகிறார். This is what Paul, when he writes to the church of Corinthians, he writes it in a very beautiful way. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில், From the book of 1 Corinthians chapter 11 verses 25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். After the same manner also he took the cup when he had supped, saying, the cup is the New Testament in my blood. This do ye as oft as ye drink in it in remembrance of me. கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய மேசை என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? So what does the feast of God denote? புதிய உடன்படிக்கையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. It reminds us of the new covenant. பழைய உடன்படிக்கை ஒளிந்து போய்விட்டது. That the old testament is over. ஒரு புதிய உடன்படிக்கை. But a new testament, a new covenant. இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்பட்டது? So how does this covenant come in?
இயேசுவின் இரத்தத்தினாலே ஏற்பட்டது. This was made by the blood of Jesus. அருமையான தோத்திர அப்போஸ்தலர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்ய போனார். So there was a great apostle named David Livingstone who ministered in South Africa. ஆப்பிரிக்காவிலே போய் மருத்துவமனைகளை எல்லாம் உருவாக்கி அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். There he built many hospitals and he was doing the work of God. ஆப்பிரிக்காவிலே இருக்கிற அதிக எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு காட்டு இன மக்களுக்கு அவர் சுவிசேஷம் அறிவிக்க போனார். So he went to minister the word of God to the people. அவர்களுக்கு போய் மருத்துவ உதவி எல்லாம் செய்தார். He also went and gave them all the medical aids and helped them in all the medical related stuffs. ஆனால் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. But those people, they were not ready to accept this man of God. அவரை ஒரு அந்நியரை போலவே நினைத்தார்கள். They always considered him to be a stranger. சில காலமானது. Some days went on. அப்பொழுது அந்த காட்டுவாசிகளுடைய குழுவில் இருக்கிற ஒருவன் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனோடு பேச ஆரம்பித்தான். Then a person from that group started to talk with David Livingstone. நீர் எங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். That you have to make a covenant with us. நீர் எங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினால்தான் நாங்கள் உன்னை எங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். Only when you make a covenant with us, then only we will consider you as one among us. அப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் கேட்டார், அந்த உடன்படிக்கை என்ன என்று கேட்டார். And now Apostle David Livingstone asks him, what is the covenant? அவர் சொன்னார், இது இரத்தத்தினால் ஆகிற உடன்படிக்கை என்று சொன்னார். He said, this is the covenant that is made by the blood. உடனே டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த உடன்படிக்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். And David Livingstone, he accepts for that particular bond, particular covenant. ஒரு நாளை குறித்தார்கள். They arranged for one particular day. அந்த நாளிலே அந்த காட்டுவாசி மக்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். Then all the people of that group, they gathered in one place. டேவிட் லிவிங்ஸ்டனும் அந்த இடத்துக்கு வந்தார். And Apostle David Livingstone also came to that place. காட்டுவாசிகளின் தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தார். And the leader of that group also was there. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் ஒரு கூரிய கத்தியை எடுத்தார். Then a man over there took a sharp spear. அந்த கூரிய கத்தியை எடுத்து முதலாவது அந்த காட்டுவாசி தலைவனுடைய கையை கிழித்தார். So he took a sharp knife and he scratched on the hands of the leader of the group. இரண்டாவது டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கையை அவர் என்ன செய்தார்? கிழித்தார். Next he called on to Apostle David Livingstone and he gave a scratch on the hands of the Apostle David Livingstone. இப்பொழுது அந்த காட்டுவாசி தலைவனுடைய அந்த இரத்தம் தோய்ந்த அந்த கையையும் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அந்த இரத்தம் தோய்ந்த கையையும் இணைத்து ஒரு துணியினால் அவர் இணைத்து பிணைத்து கட்டினார். Now the blood is coming out on both their hands and now both their hands are tied together with a cloth. இப்பொழுது உங்களுக்கு புரிந்ததா? Now do you understand? இதுதான் இரத்தத்தினாலான உடன்படிக்கை. This is the covenant that is made through the blood. அந்த நாளிலிருந்து ஆப்பிரிக்காவிலே எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு வழிவாசல் திறக்கப்பட்டது. From that day on, Apostle David Livingstone was given permission to go everywhere and anywhere in South Africa. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? இது இரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை. Because this is the covenant that was made through blood. இப்பொழுது இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த காட்டுவாசிகளோடு இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினதினாலே இப்பொழுது அவர்களில் இவர் ஒருவராக இரத்தத்தின் இரத்தமாக மாறிவிட்டார். Now Apostle David Livingstone has created a covenant through blood with the people, so now he is considered to be one among the people. ஐந்தாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். We would like to explain it even more. இது இந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். This is the blood that gives, that talks the good. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Hebrews chapter 12 verses 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலும் ஆபேலினிடத்தில் உள்ள இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். And to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel. நான் திரும்பவும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். We would like to read it again. எபிரேயர் 12:24. From the book of Hebrews chapter 12 verses 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய
தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். And to Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel. ஆபேலினுடைய இரத்தம் பேசுவதை போல இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் பேசவில்லையாம். The blood of Abel did not speak like the blood of Jesus. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நன்மையானதை பேசுகிறது. The blood of Jesus spoke better things. ஆனால் ஆபேலுடைய இரத்தமோ, But the blood of Abel, குற்றமற்ற என் இரத்தத்தை சிந்தினேன் என்று அது கூப்பிடுகிறது. but the blood of Abel is crying out to the Lord that I knew no sin, but my blood was shed on the ground. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், நொறுக்கினார்கள். But they also tormented Jesus. They also beat him. அவரை சிலுவையிலே ஏற்றினார்கள். They took him on the cross. ஒருவன் ஈட்டியால் குத்தினான். One man, he took his spear and he gave a hit on Jesus. அப்பொழுது இரத்தம் அனைத்தும் சிந்தப்பட்டது. Then all the blood were cast out. அப்பொழுதும் அவர் பிதாவை நோக்கி தோத்திர நன்மையானவைகளையே பேசினார். Even on that situation, on that time, he looked on to the Father, telling he spoke only the better and the good things. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த இரத்தம் this blood, குற்ற மனசாட்சியை நம்மை விட்டு நீக்குகிறதா இருக்கிறது. it removes all the communion that is in us. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். From the book of Hebrews chapter 9 verses 14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். How much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without spot of God, purge your conscience from dead works to serve the living God. இந்த இரத்தம் நம்மை குற்ற மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. This blood cleanses us completely so that we will not have conscience to ourselves. இந்த குற்ற மனசாட்சியை நம்மை விட்டு நீக்குகிற இந்த இரத்தத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Let us all give praise to the blood that removes us from the conscience. ஏழாவது, The seventh thing, இந்த இரத்தம் this blood, நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. it gives us the strength, courage. எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனத்தை பாருங்கள். From the book of Hebrews chapter 10 verses 20 and 22. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், வாசிங்க. By a new and living way which he had consecrated for us through the veil, that is to say his flesh, let us draw near with a true heart in full assurance of faith, having a heart sprinkled from an evil conscience and a body washed with pure water. இந்த இரத்தம் நமக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. This blood gives us the strength of courage. அது என்ன தைரியம்? So what is that courage? நான் இயேசுவின் பிள்ளை. That we are the son of God. நான் இன்று மரித்தால் என் கண்ணை இங்கே மூடினால், that if we die today, that if we close our eyes here, என் கண்ணை நான் பரலோகத்திலே திறப்பேன். that we will open our eyes in heaven. இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. So to travel in this path, his blood gives us the courage. ஒரு காலத்தில் இந்த வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு அருகதை இல்லை. Once we did not have the capability to travel in this path. நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. And we were denied a chance. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தினாலே இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு இயேசுவின் இரத்தம் தைரியத்தை உண்டாக்குகிறது. But by the pain and struggles of Jesus, we are given a chance to travel in this particular path. அடுத்தது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். We would like to next go on to an important thing. இந்த விலையேற பெற்ற இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தம் பாருங்கள். So look on to what this precious blood is. இந்த இரத்தம் நம்மை ஆசீர்வதிக்கிற இரத்தமாக இருக்கிறது. This precious blood is something that will bless us. நம்மை இந்த இரத்தம் ஆசீர்வதிக்கிற இரத்தமாய் இருக்கிறது. This is the blood which blesses us. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் என்னோடு வாசியுங்கள். From the book of 1 Corinthians chapter 10 verses 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது.
The cup of blessing which we bless, it is not the commemoration of the blood of Christ. The bread which we break, it is not the communion of the body of Christ. இந்த விலையேற பெற்ற இரத்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. This precious blood of Jesus brings blessing to us. ஒரு காலத்தில் சாபத்தில் நாம் கட்டப்பட்டு கிடந்தோம். Once we were bound by many curses. அருமையானவர்களே, Dear people, உங்களிடத்தில் நான் ஒன்றை கேட்கிறேன். we would like to put forth a question. ஆசீர்வாதம் என்றால் அதற்கு எதிர்மறை என்ன? So what is an antonym to blessing? சாபம். It is curse. இந்த சாபத்தை நீக்க To change this curse, அவருடைய இரத்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. his blood brings us blessings. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், பாருங்கள். We would like to quote from the book of Galatians chapter 3 verses 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். Christ hath redeemed us from the curse of the law, being made a curse for us. For it is written, cursed is everyone that hangeth on a tree. நியாயப்பிரமாணம் என்பது பழைய வாழ்க்கை. So the law, the judgment is the old thing. அது சாபம் நிறைந்த வாழ்க்கை. And that is full of curse. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. And that is something that is cursed. பாருங்க, அந்த சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். So he takes up that curse. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு நிருபம் எழுதும்போது மிகவும் நுணுக்கமாக எழுதுகிறான். This is what when Apostle Paul, when he writes to Galatians, he writes this very precisely. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். Cursed is everyone that hangeth on a tree. ஏனென்றால் அன்று சிலுவை மரணம் என்பது ஒரு சாபத்தின் அடையாளமாக காணப்பட்டது. Because on those days cross seemed to be a symbol of curse. எந்த ஒரு நபரும் இந்த சிலுவையிலே மரிப்பதை விரும்ப மாட்டார்கள். No person would love to die on a cross. ஆனால் முழு உலகத்தின் மேல் இருக்கிற சாபத்தை நீக்குவதற்காக, But just to remove the curse and the sin that is on the whole of the world, சாபத்தின் ரூபமாக நின்று கொண்டிருந்த அந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து நமக்காக தெரிந்து கொண்டார். God, he selected the cross, which was the symbol of curse, just to save and redeem you and me. பவுல் சொன்ன இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். We would like to highlight even a few verses which Paul has written. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். From the book of Colossians chapter 2 verses 14 and 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. Blotting out the handwriting of ordinances that was against us, which was contrary to us, and took it out of the way, nailing it to his cross, and having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it. Hallelujah. நமக்கு எதிரடையாய் இருந்தவைகள், So all that was against us, அவருடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு ஜெயமாக மாறியது. it became a great triumph just because of the cross of him. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்கள் இனி சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. you are no more a cursed one. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். You are the children of blessing. காரணம் என்ன? So what is the reason? உங்கள் என்னுடைய சாபத்தை இயேசுவின் இரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. Because the curse of you and me are being washed by the blood of Jesus. அந்த விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தம் நமக்கு சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. That precious blood of Jesus did not earn curse for us, but it has earned blessing to us. இந்த காலை வேளையிலே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகிறது. So in this morning we pray that that blessing is coming on your. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். So God will give you blessings that will overflow in your life. சாபத்தின் இருள் எங்கிருந்தாலும் அதை ஆண்டவர் இந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பார். So wherever there is darkness of curse, it will be washed by the blood of Jesus. நீங்கள் பயப்பட தேவையில்லை. You needn't be scared. நீங்கள் தடுமாற தேவையில்லை. You needn't stammer. இனி அந்த சாபத்தை கண்டு அந்த பாவத்தை கண்டு நீங்கள் மிரண்டு ஓட தேவையில்லை. You
needn't be scared of this curse, and you needn't run away from this. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறது என்று விசுவாசியுங்கள். The blood of Jesus has turned your curse into a great blessing. Believe in it. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இதைதான் பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்திலே 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். this is what Peter, when he writes in his first book, that is in first book of Peter, chapter 1 verses 19, he tells, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று அறிந்திருக்கிறீர்களா என்று நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். he leaves forth the question, but with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, Dear people listening to this, நீங்கள் சாதாரண ஒரு இரத்தத்தினாலே மீட்கப்படவில்லை. you were not washed by an ordinary blood. நீங்கள் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been redeemed by the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot. உங்களுக்காக ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. So just to save you, a precious blood is being shed. இனிமேல் ஒரு கிரயம் தேவையில்லை. So there is no need of anything that is to be done after this. இனிமேல் ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டிய தேவையில்லை. Here after this, there is nothing to be done. அந்த இரத்தம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு That வருகிறது. precious blood will bring you deliverance today. ஏற்கனவே இந்த இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், If you've already received the deliverance by this precious blood, இந்த இரத்தத்தினாலே வரக்கூடிய சகலவித ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உண்டாகும். then all the blessing that will be given by this precious blood come upon you and your family. நீங்கள் எங்களோடு இப்பொழுது இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். And join us in prayer. பரிசுத்தமுள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, our holy sacred Lord, நீர் தேவனாக இருந்தும் though you are the Lord, நீர் தேவனுக்கு அடுத்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த உலகத்திலே எங்களுக்காக இறங்கி வந்தீரே. Lord, you came down to this earth just for us. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி கொடுத்தீரே. You shed your blood just for us. அந்த பாவம் இல்லாத அந்த குற்றமற்ற மாசற்ற இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we pray for the blood which is sacred and holy. அந்த இரத்தம் எங்களுக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பை தந்ததே அதற்காக நன்றி. We also pray that blood brought us which redeemed us through all our sins. எங்களை நீதிமானாக மாற்றினதற்காக நன்றி. It made us a noble, a man of justice. எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி. Thank you for redeeming us. அந்த இரத்தத்தினாலே நாங்கள் ஆண்டவரை பிதாவோடு பண்ணின அந்த உடன்படிக்கைக்காக நன்றி. We thank you for the covenant that you created between us through your blood. எங்களுக்கு நன்மையானதை எங்களுக்காக பேசுகிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். We thank you for the blood which talks good on behalf of us. குற்ற மனசாட்சி எங்களை விட்டு நீக்கின அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். We thank you for the blood which removed conscience from us. எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். We thank you for the blood which gives courage to us. எங்களை ஆசீர்வதிக்கும் அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். We thank you for that precious blood which blesses us. தகப்பனே, அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். Lord, safeguard us through that precious blood. பொல்லாப்புக்கும் வாதை நோய்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். Lord, safeguard us from all the plagues and all the disease into this precious blood of Jesus. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த இரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்படட்டும். Let your blood be splashed upon each and every people listening to this sermon. அவருடைய சரீரத்தில் ஏதாவது பலவீனங்கள் சுகவீனங்கள் இருந்தால் இப்பொழுது அந்த பலவீனங்கள் சுகவீனங்கள் அவர்களை விட்டு விலகட்டும். If people are being ill or diseased, Lord, let your blood touch them and give them the healing. விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்கிற அந்த நம்பிக்கை தைரியம் ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். Let them have the belief and hope that they are being saved by the precious blood of Jesus. அந்த இரத்தத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். Let them have the belief and hope that we stand inside the blood of Jesus Christ. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். Continue to bless us. இந்த இரத்தத்தினாலே உண்டாகிற விடுதலை, இந்த இரத்தத்தினாலே உண்டாகிற சுகம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வரட்டும். Lord, let the deliverance that comes through this blood be given to all the people. முழு உலகத்தையும், எங்கள் தேசத்தையும், தமிழ்நாட்டையும், எங்கள் மாவட்டத்தையும், நாங்கள் இருக்கிற பகுதியையும் அந்த இரத்தம்
தூக்கி எடுப்பதாக, மீட்டெடுப்பதாக. Let this blood redeem the country, the state, the district, the place where we are in. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்துக்குள் மறைக்கிறோம். Lord, we bring each and every one of us under this precious blood. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் மறவாதே. Bless ஆமென். the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் எங்களோடு சேர்ந்து சொல்லுங்கள், ஆமென். Amen. இந்த யூடியூப்பின் வாயிலாக விலையேற பெற்ற இந்த இரத்தத்தின் மேன்மையை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You came to know about the greatness of this precious blood. அருமையானவர்களே, Dear people, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். you are precious one. இதை மனதில் வையுங்கள். And remember this always. ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறுங்கள். And remember this each and every day. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். Continue to pray for us. இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால், If you have been blessed by this sermon, இந்த செய்தியை பற்றி பிறருக்கும் சொல்லுங்கள். and kindly do share it with your friends. இந்த யூடியூபிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And kindly do subscribe to our channel. God bless you. God bless you. God bless you. God bless you.